Hi, hello, வணக்கம் and welcome to the show. This is Raj Box Office with me, Vinod Sukumar. And last week பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் வந்து எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்ன படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அப்கமிங் மூவிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணக்கூடிய ஒரு மூவிஸாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்காக இந்த ஷோவில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. Let's go into the show. This is Raj Box Office with me, Vinod Sukumaran. நம்ம ஷோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். லாஸ்ட் வீக் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன சொர்க்க வாசல். இந்த படத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நம்ம செல்வராகவன் சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. 20 to 25 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 லட்ச ரூபாய் வந்திருக்கு. செகண்ட் டே கலெக்ஷன் 85 lakhs, தேர்ட் டே கலெக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக 1.5 crore கிட்ட வந்து கலெக்ஷனாக இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4.5 கோடி கிட்ட வந்து கலெக்ஷனாக வந்திருக்கு. இந்த திரைப்படத்துக்கு மக்களோட எதிர்பார்ப்பு வந்து நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு, நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னும் ஒரு வாரம் வந்து சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல வந்து ஓடுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பா வந்து ஹிட் கேட்டகரியை இந்த படம் வந்து பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம ஷோல வந்து அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு சொர்க்க வாசல். லாஸ்ட் வீக் வந்து மாயன் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க. நியூ ஃபேஸஸ்லாம் நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வந்து நிறைய வந்து இந்த படத்தில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆவரேஜான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து கிடைச்சிட்டு இருந்தது. பட் டே பை டே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சுது. டீசென்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய். டே டூ கலெக்ஷன் சேம் 2 lakhs. டே 3ல வந்து அப்ராக்சிமேட்டாக 3 to 4 lakhs கிட்ட வந்து கலெக்ஷனாக வந்திருந்தது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs கிட்ட வந்து இந்த படம் வந்து கலெக்ஷனாக வந்திருக்கு. ஸோ இன்னும் 1 வீக் வந்து இந்த படம் வந்து ஓடுமா, ஸோ ஆவரேஜில் இருந்து பிலோ ஆவரேஜ்ல இருந்து இட்டு கேட்டகரி வந்து இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஷோல வந்து பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை இந்த படம் பிடிச்சிருக்கு. அந்த கடவுள் யார் தெரியுமா? நான் தான். அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். அடுத்ததா பரமன் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கும், நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம் அப்படின்னு சொல்லி இந்த டீம்மேட்ஸ்லாம் வந்து நம்பிக்கையோட வந்து காத்துட்டு இருந்தாங்க. ஸோ மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருந்துச்சுங்க. டே ஒன் கலெக்ஷனாக எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 to 2 lakhs கிட்ட வந்து கலெக்ஷனாக வந்திருந்தது. அந்த டே ஒன் மட்டும் இல்லைங்க, அந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா இதே ஒரு கலெக்ஷன் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஸோ ஓவராலாக வந்து இது வரைக்கும் வந்து கலெக்ஷனாக எவ்வளோ வந்திருக்கு பரமன் படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக வந்திருக்கு. ஸோ இன்னும் 1 வீக் வந்து இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ஓடுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி பிலோ ஆவரேஜ் கேட்டகரி. இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா நிலமும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். நிலங்கிறது வெறும் மண்ணு நினைச்சியா? அது விவசாயியோட உசுறு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மூவி தான் வந்து திரும்பி பார். இதுலேயும் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து மக்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும், வரவேற்பு வந்து நல்லாவே சூப்பராகவே இருக்கும். அதன் காரணமாக நாங்கள் வந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து எங்களால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தை வந்து ரிலீஸ் செஞ்சிருந்தாங்க. டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கிட்ட வந்து கலெக்ஷனாக வந்திருந்தது. அந்த டே ஒன் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சேம் லேக்ஸில் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது வரவேற்பு. ஸோ அதன் காரணமாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 to 6 லட்ச ரூபாய் வந்து கலெக்ஷனாக இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பிலோ ஆவரேஜ் கேட்டகரி நம்ம ஷோல பிடிச்சிருக்கு. ஒரு அழகான மான் நரியோட கோட்டைக்குள்ள போய் அந்த நரி கிட்ட மாட்டிக்கிச்சு. அடுத்ததா சைலண்ட் அப்படின்ற ஒரு மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தை வந்து மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து மக்களோட ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து இருந்தது. பட் இருந்தாலும் அது வந்து கலெக்ஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்றது வருத்தமான ஒரு விஷயம். டே ஒன் கலெக்ஷனாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 1 லட்சத்துக்கிட்ட வந்து இந்த படம் வந்து கலெக்ஷனாக ரிசீவ் பண்ணியிருந்தது. ஸோ டே ஒன்ல மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 1 lakhல தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது கலெக்ஷன். ஸோ அதன் காரணமாக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக் வந்து ஓடி இருக்கு இல்லையா? ஸோ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 5 to 6 லட்ச ரூபாய் வந்து கலெக்ஷன் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் பிடிச்சிருக்கு. புவனேஸ்வரிங்கிறது பையன் சார், அவன் பேரு புவனேஷ். சாரி புவனேஸ்வரி. நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் இந்த வாரம் நியூ என்ட்ரி. டிசம்பர் 5 இந்த டேட்டை வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து புக் பண்ணி வச்சிருப்போம். பிகாஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தான் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. புஷ்பா செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தோட புக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 கோடியை வந்து கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்குது, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஹிட்டான ஒரு மூவியாக வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஸோ அந்த ரெக்கார்டை வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அல்லு அர்ஜுனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து
பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து ஃபகத் ஃபாசிலும் பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிருக்காருங்க, வெறித்தனமான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காருங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கலெக்ஷனில் வந்து என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் வரப்போகுது, மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்து இல்லாமே இருக்குது. அந்த வரிசையில் வந்து இந்த படம் வந்து இணைஞ்சிருமா, இல்லைனா வந்து பிக்கஸ்ட் ஒரு ஹிட்டான ஒரு மூவியாக இந்த படம் வந்து அமையுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சேஞ்சஸ், அதாவது கலெக்ஷன் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தெல்லாம் இந்த படம் வந்து உருவாக்க போகுது, ஹிஸ்ட்ரி அதாவது சினிமா ஹிஸ்ட்ரியில் கலெக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ்லாம் வந்து இந்த படம் வந்து உருவாக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும். இந்த வாரம் நியூ என்ட்ரியில் அடுத்ததாக இன்னொரு படம் கூட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி படம். படத்தோட டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது, கேட்சியாக இருக்குது. படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாறன். இந்த படத்தில் வந்து வெல் நோன் ஆர்டிஸ்ட், அதாவது விவேக் பிரசன்னா அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு, முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதனால இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து டீசென்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது இந்த டைமில் வந்து புஷ்பா செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு போட்டியாக வந்து இந்த படத்தையும் வந்து களத்தில் வந்து இறக்கியிருக்காங்க. மக்களோட வரவேற்பு இந்த படத்துக்கு வந்து கிடைக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம ஸ்மால் பட்ஜெட்டா 1 கோடிக்குள்ளேயே செமையா ஒரு கதை பண்ணலாம். பாகுபலி மாதிரி 500 கோடிக்கு பிரம்மாண்டமா படம் எடுங்க. அடுத்ததா விவி கதிரேசன் டைரக்ஷனில் அந்த நாள் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த படத்தில் லீடில் வந்து ஆரியன் ஷாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தை வந்து இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்ய முடியவில்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணி வச்சிருக்காங்களா, நெக்ஸ்ட் வீக்லேயாச்சும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போது நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீக்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய படங்கள்லாம் வந்து வரதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு போட்டியாக இந்த படத்தை வந்து களத்தில் இறக்குவாங்களா, நெக்ஸ்ட் வீக் பார்த்துடலாம். மாந்தரீகம் செய்த மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால் அது இல்லை என்று உங்களை நம்ப வைத்ததுதான். அடுத்ததா ராஜவேல் கிருஷ்ணா டைரக்ஷனில் தூவல் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு சில காரணங்களால் போஸ்ட்போன் பண்ணி இந்த வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தோட டீம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டை வந்து பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் சொத்தை நீங்க பிரிக்கிறீங்களா? நம்ம அந்த காட்டை சுற்றுறதை விட அந்த ஊரை சுற்றினா கொள்ளலாவும் பார்க்கலாம்ல. அடுத்ததாக குரு கார்த்திகேயன் டைரக்ஷனில் பிளட் அண்ட் பிளாக் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம். கண்டிப்பாக வந்து மக்களுக்குலாம் பிடிக்கும், முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். சொசைட்டிக்கு தேவையான சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து உள்ள புகுத்தி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீம்மேட்ஸ்லாம் வந்து நம்பிக்கையோட வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களோட ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வந்து இந்த டீம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களோட வரவேற்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துமா இந்த படம், நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். Oh dear, don't beg for mercy. I ain't a human to show and treat with morality. DSP Preeti, this is for you. நம்ம ஷோல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே அர்ஜுன் டைரக்ஷனில் சூதுகவும் 2 இந்த படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட டேரக்டரோட பேர் வந்து எஸ்ஜே அர்ஜுன். இந்த படத்தில் லீடில் வந்து யார் நடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில உலக சூப்பர் ஸ்டார் மிச்சி சிவா அவர் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரியான ஃபுல்ஃபில்லான ஒரு ஆக்டிங் வந்து கொடுப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிலீஸ் ஆனோன்னா நமக்கே வந்து தெரிஞ்சிடும். MS பாஸ்கர் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு இல்லையா, அது வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு மூவி. விஜய் சேதுபதி அவர் தான் வந்து லீடில் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்தோட ரெக்கார்ட்லாம் வந்து இந்த படம் வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இந்த டீம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு தான் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பேன், பேசாம தூக்கிலாம் குரு, கல்யாணம் பண்ணிட்டு டேய் நிம்மதியா வாழு. பொண்ணுங்களோட கற்பனையில தான் நிம்மதியாக வாழ முடியும். இந்த நாடும் நாட்டு மக்களும். அடுத்ததா பிரசாத் முருகன் டைரக்ஷனில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படமும் வந்து கடந்த வாரமே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு சில காரணங்களால தள்ளி போய் இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கதா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அடுத்த வாரமும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதனால இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து மேலும் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா, பெரிய படங்கள்லாம் வரப்போகுது, அதுக்கு போட்டியே இந்த படத்தை வந்து களத்தில் வந்து இறக்குவாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும். இனிமேல் உண்மை நேர்மன்னு எழுதணும்னு நினச்சாலே கௌரியோட ஞாபகம் தான் வரணும். அடுத்ததாக டிசம்பர் 20 ஒரு பெரிய படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்காங்க. புக்கிங்கை வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க, நான் வந்து புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண ஒரு திரைப்படம் விடுதலை பார்ட் 1. அதோட செகண்ட் பார்ட் தான் வந்து டிசம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெற்றிமாறன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி அப்புறம் சூரி இவங்களோட நடிப்பில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து விஜய் சேதுபதியோட கேரக்டர் தான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட சண்டை காட்சிகள்லாம் இருக்க போது, கதைக்களம்
எதை நோக்கி வந்து நகரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்து எப்படி இருக்க போகுது, சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக மக்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பர் 20. குமரேசன் மறுபடியும் நீங்கள் தானா? அடுத்தது அருண் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டே இருக்கு. படத்தோட டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 விடுதலைக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வந்து போட்டியாக நாங்கள் வந்து களத்தில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து களத்தில் வந்து இறக்குறாங்க. இந்த படத்தில் லீடில் வந்து ஹரிபாஸ்கர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்லியா மரியநேசன். ஸோ இந்த ரெண்டு பேரோட ஹிஸ்ட்ரி என்னன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிந்த ஒரு விஷயம். ஹரிபாஸ்கர் வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். ஸோ இப்போ வந்து சினிமாவில் வந்து அவரோட கால் தடத்தை வந்து எடுத்து வைக்கிறாரு. இந்த தடம் ஸ்ட்ராங்கான ஒரு தடமாக இருக்குமா, இவருக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து சினிமாவில் வந்து இவருக்கு வந்து கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து விடுதலை 2க்கு வந்து போட்டியாக இந்த படத்தை வந்து களத்தில் இறக்குறாங்க. போட்டியா கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடுமா அப்படின்றத டிசம்பர் 20 பார்த்தா தெரிஞ்சிடும். இனி காதலில் பட்டையை கலப்பணும். நம்ம ஷோல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாபதி ராமையோட டைரக்ஷனில் ராஜா கிளி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எப்பப்பா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த படத்தோட டேரக்டரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்கும். இதில் வந்து லீடில் வந்து சமுத்திரகனி சார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் MS பாஸ்கர் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காரு. நல்ல வரவேற்பு இருக்கும், நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு மூவி. எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சது. அதே மாதிரி என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீம் முழுக்க வந்து எல்லாருமே வந்து ஈகரா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் 27 நாள் வந்து குறிச்சு வச்சிருக்காங்க. சொன்ன டேட்ல வருவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தெய்வான உனக்கு முதல் சம்சாரம் ஆகணுங்கிறது விதி, வள்ளி மலர் உனக்கு 2வது சம்சாரம் ஆகணுங்கிறதும் விதி. அடுத்ததா பிரபதீஷ் ஷாம் டைரக்ஷன்ல கஜானா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து அப்போ இப்போ எப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ ஃபைனலாக வந்து டேட் வந்து கொடுத்துட்டாங்க. கஜானா இஸ் ஆன் தி வே. டிசம்பர் 27 தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த டீம்மெட்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்டில் வருவாங்களா, இன்னும் நிறைய படம்லாம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துட்டு இருக்கு. அதுக்கு போட்டி அந்த படத்தை வந்து களத்தில் வந்து இறக்குறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்குமா, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்களா அப்படின்றதுலாம் டிசம்பர் 27 தேட்டரில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். ஹிஸ்ட்ரிலாம் வந்து டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணி அப்படி கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பிக்கையோட நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். டாடா.